ஒரு டெக்னாலஜி கொடுக்குறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம சர்வர்ல போயிட்டு நீங்க லாகின் பண்ணும்போது நீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் லொகேஷன் சர்வர்ஸ்ல வந்து இந்த ஃபீச்சர்லாம் ஆட் பண்ணுவோம் நம்ம. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா I'll just go and show you that. இதுல பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்லேயே வந்து they have a proprietary technology called the branch catching. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமோட் லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது, அந்த கண்டென்ட்ஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது கேட்சிங் வர மாட்டேது அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் எனேபிள் திஸ் பிரான்ச் கேட்ச். இது கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா அந்த ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ற கண்டென்ட்லாம் வந்து உங்களுடைய லோக்கல் சிஸ்டம்ல வந்து கேட்ச் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுடைய லோக்கல் லொகேஷன்ல இருக்கிற ஒரு சர்வர்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுனா நம்ம ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ற கண்டென்ட்லாம் ஆக்சுவல் ரிமோட் லொகேஷன்ல இருக்க சர்வர் போகாது. இன்ஸ்டெட் யூ வில் கெட் இட் ஃப்ரம் த கேட்ச். இட் வில் பி மச் ஃபாஸ்டர். அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கான்ஃபிகர் ஃபைல் சிங்க் கான்ஃபிகர் பண்ணலாம். உங்களுடைய ஆன் ப்ரைமைஸ் சர்வர் கூடயோ இல்ல ரிமோட்ல இருக்கிற ஒரு லொகேஷன்ல இருக்க சிஸ்டம் கூடயோ யூ கேன் கான்ஃபிகர் what you call Azure file sync ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா you have to go and download a storage agent. ஸ்டோரேஜ் சிங்க் சர்வீசஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ இது போயிட்டு நம்ம ஓகே இது முன்னாடியே கிரியேட் பண்ணது ஏதோ ஒன்று இருக்கு, நம்ம புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் மெயின்லி ஃபார் அஜூரோட ஃபைல் ஷேர் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம குயிக்கா ஆக்சஸ் பண்ணணும், நம்ம ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ற கண்டென்ட்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும், லேட்டன்சி இம்ப்ரூவ் ஆகணும், பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கணும்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டூ திஸ் சின்க்ரனைசேஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா கேட்ச் கிரியேட் ஆகும், ரொம்ப ஃபாஸ்டா பெர்ஃபார்மன்ஸும் பெட்டரா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் அஜூர் ஃபைல் சிங்க் ஆர் ஸ்டோரேஜ் சிங்க் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் உங்க லைனை மியூட் பண்ணிடுறேன் if there is no questions from your side. ஓகே, ஸ்டோரேஜ் சிங்க்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கு. இப்போ வந்து சில டைம் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட்லேருந்து ஆக்சஸ் பண்ணும்போது சில லொகேஷன்ல ஸ்லோவா இருக்கும். இப்போ வந்து லோக்கலா ஒரு கேட்ச் பில்ட் பண்ற மாதிரி நம்ம இது எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ பட் அகெயின் வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு பி மைண்ட்ஃபுல். இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் பிசினஸ் டேட்டா இருக்கு அப்படின்னா யூ ஷுட் நாட் கான்ஃபிகர் கேட்ச் ஃபார் அ லாங்கர் டைம். ஸோ டைம் டு லீவ் வந்து பாத்தீங்கன்னா கேச்சிங் டைம் இன்டர்வல் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கணும். அது எங்க கொடுக்கணுன்றதை நான் காமிக்கிறேன். பட் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் சச் டெக்னாலஜி. ரொம்ப குயிக்காக உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும், டேட்டா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, I'll just go and create a Azure file sync. ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நான் இதுக்கு என்ன நேம் கொடுக்க போறேன் அப்படின்னா Azure files share to ஆன் பிரேம் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது எந்த லொகேஷன்ல நம்ம ஃபைல் ஷேர் ஹோஸ்ட் பண்ணிருக்கோமோ அந்த லொகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் வந்து இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ ஹேவ் ஆப்ஷன் டு ஹேவ் பிரைவேட் எண்ட் பாயிண்ட். இன் கேஸ் நீங்க எக்ஸ்பிரஸ் ரவுட் இல்லை வந்து டெடிகேட்டட் சைட் டு சைட் விபிஎன்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கனெக்டிவிட்டியை வந்து யூ கேன் ஹேவ் இட் சின்க்ரனைசேஷன் வந்து யூ கேன் ஆல்சோ ஹேவ் இட் த்ரூ யுவர் பிரைவேட் ஐபி அட்ரஸ் ஆர் பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வழியாகவும் பண்ண முடியும். பட் ப்ரொவைடட் யூ ஷுட் ஹேவ் சைட் டு சைட் விபிஎன் ஆர் எக்ஸ்பிரஸ் ரவுட் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா தென் யூ கேன் ஆப்ட் ஃபார் திஸ். பட் இங்க நம்மளுடைய கிளாஸ்ல வந்து we are going to go through the internet endpoint. Okay, so create. So storage sync services வந்து பாத்தீங்கன்னா enable பண்ணதுக்கு அப்புறம் you will get an option to go and download the agent. இப்போ எந்தெந்த மெஷின்ல இருந்தெல்லாம் நீங்க synchronize பண்ண போறீங்களோ அந்த மெஷின்ல நீங்க போயிட்டு முதல்ல ஏஜென்ட் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்க என்ன பண்ணலாம்னா டிரெக்டா போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணா பண்ணிக்கலாம். உங்களுடைய இன்டர்நெட்லேயே வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சைட்லேயே வந்து பாத்தீங்கன்னா they will provide you that ஸ்டோரேஜ் உடைய சின்க்ரனைசேஷன் ஏஜென்ட் கொடுப்பாங்க. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணா பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் I'll show you how to do that. ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும் கிரியேட் ஆகிறதுக்கு. let it take its time. Hello, Stanley. Yes, Bhargath. Stanley, the file share you created with file TV quota. Okay, there is also something like the volume size. So that comes under the volume size, or volume size is different, and file this storage quota is only for the file you created for the share. Yeah, so quota is specific to the file share that we have created, and see volume level I would say it is virtually unlimited, but there is a limit for anything, but virtually it is unlimited. But yeah, the quota is specific to the Azure file share that I created, the 5 TB. You can also increase it to 100 TB if you want. So every share you create, you can have that data. Correct. Correct. Yeah.
Okay. So you And can there is also any create. There is there no is any limit in terms of number of file shares. Okay, you can create each file share for each person, and you can configure quota for each of them. Yeah. okay, and there is any deduplication concept here? There are technologies that are there in the backend, Barkat, but it is for the benefit of the provider. See, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பெனிஃபிட்டும் கொடுக்க மாட்டாங்க. For them, they will definitely have deduplication, compression எல்லாமே பண்ணுவாங்க. பட் அதை வந்து எப்படி அவங்க ரெவென்யூவா மாத்தணும்னு தான் பார்ப்பாங்க. See, அந்த backend storage technologyல all those technologies are definitely there, and they have enabled it. But they will take that benefit of the cost to them. சொல்றது Okay. புரியுதா? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீடூப் பண்ணி தரேன், கம்ப்ரஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட காஸ்ட் வந்து கம்மி பண்ண முடியாது இல்ல. ஸோ தே ஹேவ் டு டேக் பெனிஃபிட்ஸ் அவுட் ஆஃப் தட். அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் எனேபிள் பண்ணுவாங்க, பண்ணிட்டு அவங்க காஸ்ட் அந்த பெனிஃபிட் எடுத்துப்பாங்க. ஸோ வாட் எவர் யூ ஆர் ஸ்டோரிங் பேக் எண்ட்ல வந்து எல்லாமே இந்த டீடூப் ஆகும், ரிட்டன்டன்சி எல்லாம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ நிறைய சாஃப்ட் லிங்க்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும், பட் தே வில் கெட் த பெனிஃபிட் ஆஃப் த காஸ்ட் யூசிங் தட் டெக்னாலஜி. And the access is through 445 port SMB, right? Yeah, you can also have NFS, but by default it is through SMB, correct? So, okay, yeah. So இதுல பாத்தீங்க அப்படின்னா சிங்க் குரூப் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி யூ ஹேவ் த கெட்டிங் ஸ்டார்டட் விசார்ட். ஸோ இதுல போயிட்டு நீங்க ஓகே சில செஷன்ஸ்க்குலாம் யூ கெட் சம் ரெக்கார்டிங் ஆல்சோ. இதுல போயிட்டு நம்ம இந்த ஃபைல் சிங்க் ஏஜென்ட்டை தான் டவுன்லோட் பண்ணணும். ஓகே, யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் டவுன்லோட் திஸ் ஃபைல் சிங்க் ஏஜென்ட். இதை நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தென் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹேவ்ஸ் டு ஹேப்பன். எந்தெந்த சர்வர்ல நம்ம வந்து ஃபைல் சிங்க் அந்த ஸ்டோரேஜ் சிங்க் கூட வந்து நம்ம லிங்க் பண்ண போறோமோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணோம். இதுக்கு மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் விண்டோஸ் 2012 R2. இது மினிமம் இந்த ஓஎஸ் வெர்ஷனாக அது இருக்கணும். ஸோ இதெல்லாம் இல்லைன்னா தென் யூ கேனாட் கான்ஃபிகர் இட். மினிமம் 2012 R2 இருக்கணும். மோஸ்ட்டாக எல்லா ஆர்கனைசேஷன்லையும் இப்போ வந்துட்டாங்க. அண்ட் அகெயின் இதுவும் நம்ம WMF ஃப்ரேம் ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5.1 இருக்கணும். அதுதான் ஆக்சுவலாக பேஸ். இது வந்து 2012 R2ல இருந்து தான் இருக்கு ஆக்சுவலா. ஸோ okay, so you need these things in order for your system to have the agent installed. Agent install பண்ணா minimum இந்த prerequisite வேணும். இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இருக்கும். இப்போ நம்மளுடைய ஓஎஸ் வெர்ஷன் என்னவோ அதை பார்த்துட்டு நம்ம we can go and download the respective agent. இது வந்து 2019. ஸோ 2019 உடைய ஏஜென்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் 2022 ஆர் 2016 யூ கேன் டவுன்லோட் த அதர் ஏஜென்ட். ஓகே, நீங்க மல்டிபிள் ஓஎஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் டவுன்லோட் மல்டிபிள் வெர்ஷன்ஸ். ஓகே, இதுல நான் வந்து இப்போ 2019 ஏஜென்ட் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, ஒன்ஸ் ஆஃப்டர் ஐ டவுன்லோட் ஐ நீட் டு இன்ஸ்டால் இட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த பர்டிகுலர் ஷேர்ஸ் எல்லாம் நம்ம வந்து சிங்க் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு சிங்க் குரூப் கிரியேட் பண்ண போறோம். எந்தெந்த ஃபோல்டர் கூட சிங்க்ரனைசேஷன் ஒர்க் ஆகணும். ஏன்னா எல்லா ஃபோல்டரும் நம்ம கனெக்ட் பண்ணணும்னு நெசசிட்டி இருக்காது. ஸோ வி ஹேவ் டு கிரியேட் ஃபைல் சிங்க் குரூப். அந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபோல்டருக்குன்றதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி வி கேன் டூ அ சிங்க்ரனைசேஷன் ஸ்பெசிஃபிக் டு தட் பர்டிகுலர் ஃபோல்டர். ஓகே, இதை நான் முதல்ல இன்ஸ்டால் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளிக் நெக்ஸ்ட். ஸோ லைசன்சிங் டேர்ம்ஸ்லாம் ரீட் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிடுங்க. இது நம்ம டி டிரைவ்ல இன்ஸ்டால் பண்றது பெட்டர். இன் சி டிரைவ்ல ஏதாவது கரப்ட் ஆயிடுச்சுன்னா ஏஜென்ட்டும் போயிடும். ஸோ யூ ஹேவ் டு ரீஇன்ஸ்டால் தென். ஸோ இங்க வந்து ப்ராக்ஸி சர்வர் ஏதாவது உங்க நெட்ஒர்க்ல இருக்கு, உங்க ஆன் பிரேம்ல ஏதாவது ப்ராக்ஸி சிஸ்டம்ஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட் போறதுக்கு அந்த ப்ராக்ஸி கான்ஃபிகர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த டூல் ஸ்டோரேஜ் சிங்க் ஏஜென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மந்த்லி அப்டேட் கூட அப்டேட் ஆகணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ செலக்ட் திஸ். பட் I'll not do that. ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணும் புது வெர்ஷன் வரும்போது நீங்கள் டியூஸ்டே அன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டவுன் டைம் விண்டோ இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் டேட்டா நெசசரி டு ஐடென்டிஃபை அண்ட் ஃபிக்ஸ் ப்ராப்ளம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிமெட்ரி டேட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுடைய மெஷின்ல வந்து சின்க்ரனைசேஷன் நடந்துட்டு இருக்கு, இதனால வந்து லாக்லாம் நிறைய ஜென்ரேட் ஆகும். இந்த லாக்ஸ் இந்த பர்டிகுலர் இஷ்யூஸ்லாம் வந்து எரர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டுக்கு அனுப்பணும்னா அனுப்பலாம் நம்ம இந்த கலெக்ட் டேட்டா நெசசரின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெலிமெட்ரி வந்து சில ஆர்கனைசேஷன்ல வந்து ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன், ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல தான் ஹெல்த் கேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே மைட் நாட் அலோவ் இட் டு டூ இட். இந்த டெலிமெட்ரி டேட்டாலாம் அனுப்ப விட மாட்டாங்க ஒரு சில ஆர்கனைசேஷன்ல. ஸோ அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ல யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ தட் இதான இதுல உங்களுடைய கம்பெனியோடைய பர்சனல் டேட்டா, உங்களுடைய பிரைவேட் டேட்டாலாம் எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஒன்லி என்னென்ன எரர் வருது, என்னென்ன டைப் ஆஃப் சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதுக்காக மட்டுமே
they are taking this telemetry data, but you can also ignore this. இது வந்து எப்பப்பெல்லாம் நம்ம வந்து புது வெர்ஷன் ஆஃப் ஏஜென்ட் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, ஸோ தட் அந்த பெனிஃபிட்ஸ் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இமீடியட்டா. ஸோ ஸ்டோரேஜ் சிங்க் ஏஜென்ட் நான் எனேபிள் பண்றேன். இது மாதிரி ஃபைல் சிங்க் ஏஜென்ட் சொல்லுவாங்க, இப்போ ஸ்டோரேஜ் சிங்க் ஏஜென்ட் சொல்லிட்டாங்க, ஏன்னா என்டையர் ஸ்டோரேஜ் லெவல்ல சிங்க்ரனைசேஷன் பண்றதால. ஸோ லெட்ஸ் கெட் திஸ் ஸ்டார்டட். ஸோ மீன்வைல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல போயிட்டு சிங்க் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சிங்க் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இதுக்கு பேர் வந்து நான் என்ன சொல்றேன்னா ஸ்டாண்ட் ஃபைல் ஷேர் 01 சிங்க் குரூப்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ எந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் என்ன ஃபைல் ஷேர் எல்லாமே நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணலாம். இதுல வந்து இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுல எந்த ஃபைல் ஷேர் கேட்குறாங்க அதுவும் நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். I'll just create ஓகே. இப்போ வந்து ஒரு சிங்க்ரனைசேஷன் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. பட் சிங்க்ரனைசேஷன் பிட்வீன் வேர் அண்ட் வேர் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் சொல்லியாச்சு, ஃபைல் ஷேர் சொல்லியாச்சு, பட் எந்த சர்வர் நம்ம சொல்லலை. ஸோ எந்தெந்த சர்வர் கூடலாம் நம்ம சிங்க்ரனைசேஷன் பண்ண போறோமோ அதை வந்து ரெஜிஸ்டர்ட் சர்வர்ஸ்ல ஆட் பண்ணணும். ஓகே, வெஸ்ட் யூஎஸ்ல இருக்கா அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்? ஓகே, ஈஸ்ட் யூஎஸ் தான் இருக்கு. பட் நம்ம என்ன பண்ணோம், cloud endpoint stan fs expected location east us provided storage account as invalid resource location west us. ஓகே. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நேற்று நம்ம அந்த ஸ்விட்ச் ஓவர் பண்ணோம்ல, நம்ம வந்து ரோல் பேக் பண்ணவே இல்லைல்ல. நான் உங்களுக்கு வந்து அந்த ஜியோ ரெப்ளிகேஷன் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன் நான். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ட்ரை அண்ட் டூ தட் ரோல் பேக். இன்னுமே பிரைமரி இங்கே தான் இருக்கு. ஓகே, லெட் மீ கோ டு configuration. Let me go and change it to read access geo redundant storage. Save. Just a second guys, பாருங்க எங்க போயிட்டு அது எரர் வருது பாருங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணிடுறேன், I'll just trigger the geo replication and I'll fail over. நான் வந்து ஈஸ்ட் யூஎஸ்கே திருப்பி வந்துடுறேன். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபைன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா I've installed the agent. சேம் ரீஜன் இருந்தா மட்டும் தான் இந்த சிங்க்ரோனைசேஷன் பண்ண முடியுமா? எப்படி? இல்ல if you are there in west us செலக்ட் பண்ணனும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே ஓகே. கிரியேட் பண்ணும்போது வெஸ்ட் யூஎஸ் செலக்ட் பண்ணிருக்கணும். ஆமா. ஸோ ஆக்சுவலா ஃபெயில் ஓவர் எதுக்கு பண்ணோம், ஜஸ்ட் அந்த எமர்ஜென்சிக்காக மட்டும் தான் பண்ணோம். பட் ஆக்சுவலா உங்க யூசர் பேஸ் வந்து ஈஸ்ட் யூஎஸ் சைடு தான் இருக்காங்க. இது நம்ம ஸ்விட்ச் ஓவர் பண்ணிருக்கணும், ரோல் பேக் பண்ணிருக்கணும். ஆஃப்டர் இந்த பிரைமரி ரீஜன் அவைலபிள் ஆன உடனே யூ ஹேவ் டு கம் பேக். சிங்க்ரோனைஸ் பண்றோம் இல்லீங்களா, சிங்க்ரோனைஸ் பண்ணும்போது வந்துட்டு சேம் ரீஜன்ல இருந்தா தான் அது எடுத்துக்குமா? இப்ப எரர் வந்துச்சு. இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் யூஎஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். பட் வந்து உங்களுடைய ஆக்சுவல் கண்டென்ட் வந்து இப்ப பிரைமரியா வெஸ்ட் யூஎஸ்ல இருக்குன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. பட் இங்க கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இட் டிட் நாட் ஃபெயில் ஆகல, கிரியேட், அதாவது எரர் வந்துச்சு, அதனால கிரியேட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஃபைல் ஷேர் வந்து ஃபைல் சிங்க் வந்து இட் ஹஸ் கிரியேட்டட் தி குரூப். ஆக்சுவலி குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. பட் வந்து பாத்தீங்கன்னா இட் செட் அந்த ஃபைல் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா வேற லொகேஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க. நான் மேபி திருப்பி ஐ வில் ட்ரை டு ரீஆட் இட். ஓகே, பட் இங்க ஆட் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஸோ அதை நான் ரீஆட் பண்ணிடுறேன் பெட்டர் சேஃபர் சைடுக்கு. ஸோ லெட்ஸ் see. I don't know how long it is going to take, but so Stanley, in this case, if there is a failover, users will have an issue accessing the folder. while cutover, yes. அது என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா அந்த எந்த அளவுக்கு சின்க்ரனைஸ் ஆயிருக்கோ அந்த டேட்டா எல்லாம் மிஸ் ஆகும். there is RPO RTO, right? இது வந்து asynchronous replicationல between region பண்றதால there is a small time delay. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு தான் நம்ம சின்னதா ஒரு டவுன் டைம் வாங்கிட்டு சுவிட்ச் ஓவர் பண்ணா பெட்டர். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3:13 வரைக்கும் ரெப்ளிகேட் ஆயிருக்கு, நம்ம 3:14க்கு ஃபைல் ஓவர் பண்றோம் அப்படின்னா அந்த ஒரு நிமிஷத்துல என்னென்ன கண்டென்ட்லாம் அப்டேட் ஆச்சோ அதெல்லாம் மிஸ் ஆகும் அந்த அதர் ரீஜன். No, not that. That's but now what we saw this error saying that region is different. So that error they won't face, right? They will still be able to access wherever the failover happens, right? Any region. Correct. Yeah. So இது எப்படின்னா we are configuring, there are two different endpoint, right? If you are doing an active passive or switchover option, there is a small
கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். பட் இஃப் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆக்டிவ் நம்ம வந்து ரீட் ஆக்சஸ் ஜியோ ரிட்டன் அண்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம ரெண்டுமே கொடுத்துருப்போம். ஸோ பிரைமரி எண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம், செகண்டரி எண்ட் பாயிண்ட் கொடுத்துருப்போம். தேர் ஒன்ட் பி that much impact. ஓகே, லெட்ஸ் சி. இதுக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். நேத்தே வந்து இட் டுக் அரவுண்ட் ஆஃப் சம் டைம். ஓகே, பட் எனிவேஸ் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, லெட்ஸ் நாட் வெயிட் ஹியர். ஸோ இதுல போயிட்டு ஐ வில் ட்ரை டு சி. ஹெல்த் வந்து ஓகேன்னு தான் சொல்றாங்க. லெட்ஸ் சி. ஆனா Azure ஃபைல் ஷேர் ஆட் ஆகல. we have to add the cloud endpoint again. பட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் we'll add the சர்வர் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து இதுல வந்து எந்த சர்வர் ஒன்றும் ரெஜிஸ்டர் ஆகல. இப்போ நம்ம ஏஜென்ட் டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ அதை போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to register it here. ஓகே கொடுத்த உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இது வந்து நம்ம வந்து எந்த கிளவுடு கூட வந்து ரெஜிஸ்டர் பண்ண போறோம், அஜூருடைய பப்ளிக் கிளவுடா இல்ல அஜூருடைய ஜெர்மனி கிளவுடா சைனா கிளவுடான்றதை செலக்ட் பண்ணிட்டு if it is a government cloud சூஸ் பண்ணுங்க. if it is a community cloud சைனா ஜெர்மனி சூஸ் பண்ணுங்க. பப்ளிக் கிளவுட்ன்றதால அஜூர் கிளவுட் சூஸ் பண்ணிட்டு சைன் இன் பண்றேன். இட் will ask for authentication. exe ஃபைல டவுன்லோட் ஆகுமா ஸ்டான்லி இந்த ஆமாங்க, ஏஜென்ட்? இப்ப நீங்க பார்க்கலையா? இப்ப பார்த்தோம்ல, இங்க தானே டவுன்லோட் ஆச்சு. ஸோ இஃப் யூ see here இந்த ஃபைல் தான் நம்ம டவுன்லோட் இத ஆச்சு. ஷேர் பண்ணிக்கலாம். இந்த EXE நம்ம வந்து நம்ம ACCM வழியா புஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுடைய ஷேர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணா பண்ணிக்கலாம். வாட் எவர் இஸ் யுவர் கன்வீனியன்ட். ஓகே, just a second. I don't know. இதை வந்து இப்போ பர்சனல் யூஸ்க்கு வந்து ப்ராகிபிட் பண்றாங்களா என்ன? ஓ, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இது வந்து நம்ம ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு வந்து இப்போ ரெஸ்ட்ரிக்ட் ஆகுதா என்னன்னு தெரியல. இருங்க, சிஎஸ்பி பப்ளிக் கிளவுட்ல ஒர்க் ஆகணுமே, ஏன் இது எரர் வருது? Let's try this. Okay, this is interesting. ஓகே, என்னன்னு பார்க்கலாம். இருங்க, நாம போயிட்டு லெட்ஸ். பட் எனிவே அது வந்து பண்ணாம வந்து நமக்கு இங்க சர்வரை கிளவுட்ல பார்க்க முடியாது. So let me just try to do this. I'm seeing this for the first time. ஏன் எப்படி வருதுன்னு தெரியல. யூ கான்ட் சைன் இன் ஹியர். ஓகே, இது இப்போ பர்சனல் யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா they are prohibiting, it looks like. நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அலோவ் பண்றதில்ல. பட் லாஸ்ட் டைம் ஒர்க் ஆச்சு இது, ஈவன் 1 month back. பட் பார்ப்போம், இருங்க. So let's try to do other way around. Tenant ID. பட் உங்க மெஷின்ல ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. வேற யாராவது இப்ப லைவ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? வேற யாராவது Azure அக்கௌண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்ப? Let me try this. Tenant ID வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் அகெயின் இப்படிலாம் ஓகே. எனிவேஸ், ஸோ ஏன் தான் மாற்றினாங்கன்னு தெரியல. பட் எனிவேஸ், ஸோ we are able to go through the tenant mechanism. ஓகே, லாஸ்ட் டைம் டைரக்டாகவே ஐடி அலோவ் பண்ணுச்சு. ஓகே, ஃபைன். எனிவேஸ், ஸோ they are allowing through additional element. ஓகே, இப்போ நம்ம லாகின் பண்ணிட்டோம்.
ஓகே, ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் வி சைன் இன் இதில் எந்த சப்ஸ்கிரிப்ஷன் கேட்பாங்க. ஸோ இதில் நம்ம 2 சப்ஸ்கிரிப்ஷனில் எதுன்றதை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு என்ன ரிசோர்ஸ் குரூப்பில் நம்ம ரிசோர்ஸஸ் இருக்குன்றதை செலக்ட் பண்ணிட்டு எந்த ஸ்டோரேஜ் சிங்க் சர்வீசஸ் அஷ்யூர் ஃபைல் சிஸ்டம் டு ஆன் ப்ரெம் அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ண உடனே நம்மளுடைய சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி கம்மிங் அண்டர் யுவர் ஸ்டோரேஜ் சிங்க் சர்வீசஸ். இங்கே போனீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த சர்வர் வந்து லிஸ்ட் ஆகும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் சர்வர்ஸில் வந்து அந்த மெஷின் வந்துடும். இப்போ ஸோ ஆன்லைன் வந்துருச்சு. ஸோ ஸ்டான் VM001 இந்த மெஷின் தான் அது. இட் ஹஸ் ஜஸ்ட் காட் ரெஜிஸ்டர்ட் அட் 3:19 AM. ஓகே, ஸோ இதில் வந்து ஓகே ஸ்டான் VM001. ஓகே, இந்த VM இங்கே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் ஆட் தட் அஸ் அ எண்ட் பாயிண்ட். இந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் சிங்க்ல போயிட்டு ஒரு சர்வர் எண்ட் பாயிண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வில் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து கிளவுட் எண்ட் பாயிண்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் just waiting for that failover to roll back, or we are just trying to come back to the actual thing. So containers. Okay, இன்னுமே போயிட்டு இருக்கு. So there is a replication still going on. So அது போட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. So let it happen. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளவுட் எண்ட் பாயிண்ட் ஆட் பண்ணிட்டு தான் நம்ம ஆட் பண்ண முடியும் இங்க. ஓகே, meanwhile வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன் சாட்ல. Okay, how to map this drive group policy? That is fine. How is this possible for setting quota for individual users? So Subramani, நம்ம என்ன பண்ணணும்னா we have to create different file share for different users and we have to set quota for those. நீங்க file share நிறைய create பண்ணிக்கலாம். You can create thousands of file shares here. ஓகே, இப்போ ஆன் பிரேம்ல தனித்தனியாக தானே ஷேர் கிரியேட் பண்ணுவோம். ஆனால் அங்கே என்னன்னா ஆன் பிரேம்ல வந்து /ஹோம்னு ஏதாவது ஒரு டிரெக்டரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து நம்ம ஹோம் டிரைவ்னு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நீங்க மல்டிபிள் ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணிட்டு கோட்டா செட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைல் ஷேர் இருக்கும், ஒரு இண்டிவிஜுவல் யூசர் இருக்கும். இதுல யூசர்ஸ் எல்லாம் எங்க கிரியேட் பண்றோம்? யூசர் கிரியேட் பண்ணி அந்த ஃபைல்க்கெல்லாம் எப்படி ஏடி இன்டெகிரேஷன் சொன்னால இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபைல் ஷேர்ல போயிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க உங்களுக்கு. கனெக்ட் பண்ணும்போது ஆக்டிவ் டைரக்டரி பண்றீங்களா இல்ல எப்படி பண்றீங்கன்ட்டு. ஸோ முதல்ல ஏடி இன்டெகிரேஷன் கான்ஃபிகர் பண்ணிட்டு ஏடி மூலமா நம்ம கான்ஃபிகர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, சோ ஏடி வந்து மோஸ்ட்லி ஆன் பிரமிசஸ்ல வச்சிருப்பாங்க இல்லையா? சோ அது இங்க அஷூரோட எப்படி இன்டகிரேட் பண்றீங்க? நான் அது காமிக்கிறேன்னு சொன்னேன், நீங்க ஐ திங்க் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோல் ஐ வில் பி டெல்லிங் யூ. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரிக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. உங்க ஆன் பிரேம் ஏடி கூட இன்டெகிரேட் பண்ணலாம், இல்லாட்டி அஷூரோடைய ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் கூடயும் பண்ணலாம். நான் இந்த ஆக்டிவ் டைரக்டரி கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து எடுப்போம். ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது ஞாபகப்படுத்துங்க. ஐ வில் ஷோ யூ ஹவ் டு செட் அப் திஸ். 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஆன் பிரேம் ஏடி கூடயும் செட்டப் பண்ணலாம், கிளவுட்ல இருக்கிற அஷூர்ல இருக்க ஏடிடிஎஸ் கூட நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி அந்த ஏடி என்விரான்மெண்ட் நமக்கு இருக்கணும், இருந்தாதான் நம்ம செட்டப் பண்ண முடியும். இங்க போயிட்டு கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் இருக்குங்க. ஓகே, சோ அதே மாதிரி இப்போ VMware கூட அஷூர்ல எடுத்துட்டு வராங்க. அது எப்படி பண்றாங்கன்னு தெரியல. எனக்கு கன்சோல் வந்துட்டு நம்ம விஸ்பியர் நம்ம லாகின் பண்றோம்ல, அதுதான் தெரியுது. பட் அந்த சர்வர்ஸ் எல்லாமே கிளவுட்ல இருக்குன்றாங்க. அது எப்படி பண்ணிருக்காங்கன்னே தெரியல. ஒரு ஐடியா, ஒரு லாஜிக்கலா கூட எப்படி ஐடியா இல்லை. ESI ஹோஸ்ட் வந்துட்டு அங்க அஷூர்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து எப்படி பண்றாங்க, எப்படி இமேஜினேஷன் பண்ண முடியல. அது நான் சொல்றேன். இட் இஸ் சிம்பிள். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் வி சர்வருக்கு பதிலா ESXi ஹோஸ்ட் யூஸ் பண்ணிட்டு அந்த வி சென்டர் வந்து ஒன்னு கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. அது ஷேர்டு வி சென்டரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த டாபிக் உள்ள போனோம்னா கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். நமக்கு மற்றவங்களுக்கு வந்து தே வில் ஸ்டார்ட் getting confused. So நம்ம அது தனியா பேசலாம். So it's like VMware on Azure இருக்கு, AWS இருக்கு. So ஏன்னா நமக்கு ஒருத்தங்களும் ஒரு ஹைப்பர்வைசர் வந்து they are comfortable for a longer time. So VMware வந்து they are monopoly in on-prem virtualization and private cloudல வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 10-15 இயர்ஸா வந்து தே ஆர் த மோனோபோலி. ஓகே, ஸோ அப்படின்னும் போது அது நிறைய பேர் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் டு கண்டினியூ இட். ஏன்னா நிறைய பேரை ட்ரெயின் பண்ணி நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்கில்டு பீப்புள் இருக்காங்க. ஸோ தே வாண்ட் டு கண்டினியூ யூசிங் திஸ் டெக்னாலஜி. நிறைய லைசன்ஸ் எங்க வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைப்பாங்க நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு. ஏன்னா நிறைய பேர் டேட்டா சென்டர் எக்ஸிட் ஆகிறாங்க, நிறைய பேர் ஆன் பிரேம் டேட்டா சென்டர்ல இருந்து வெளியில போகணும்னு நினைக்கிறாங்க. பட் தே ஹேவ் சம் எக்ஸிஸ்டிங் லைசன்சஸ், எக்ஸிஸ்டிங் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து
கிளவுடுக்கு கொண்டு வரலாம். ஓகே, பட் அகெயின் தட் இஸ் a different topic, we'll discuss that. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸ் see. Okay, definitely it is going to take some time. ஸ்டாண்டி Okay, ஒரு நம்ம கொஸ்டின். கேளுங்க ஷூர். ஓகே, இப்போ நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுல நீங்க கோட்டா செட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ ஆமா. அந்த கோட்டா வந்து சப் ஃபோல்டர்ஸ் கூட நம்ம இது பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல அப்படிலாம் பண்ண ஹோம் முடியாது. டிரைவ் ஆமா பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு தான் நான் வந்து தனித்தனியா ஷேர் கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஆப்ஷன்ஸ் கொண்டு வரல, பட் அதே மைட் பிரிங் இன் சச் ஆப்ஷன். நீங்க அப்படியே ஆன் பிரேம்ல இருக்கிற டிஎஃப்எஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி இல்ல உங்களுடைய ஹோம் டிரைவ் எப்படி கிரியேட் பண்றீங்களா அந்த மாதிரி பண்ணலாம். பட் அகெயின் ஆஸ் ஆஃப் நவ் இன்னும், பட் கண்டிப்பா மைக்ரோசாஃப்ட் வந்து தே மைட் ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் இட். பட் ஏன்னா கண்டிப்பா வந்து different customer might have asked it, but இப்போதைக்கு வந்து you have to set the quota at the file share level. அதுக்குள்ள இண்டிவிஜுவல் டிரெக்டரி லெவல் கோட்டா வந்து இன்னும் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. ஓகே, thank you. Yeah. Okay, let's see. அதே மாதிரி யாருமே இன்னும் அந்த இன்னொரு கொஸ்டின் கேட்கல. பட் எனிவேஸ் ஐ வில் ஜஸ்ட் ஹெல்ப் யூ எக்ஸ்பிளைன் while this replication is going on. ஜஸ்ட் a second. நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபைல் ஷேர் வந்து எப்படி கிரியேட் பண்ணோம்? ஓகே, பிரீமியம் எல்ஆர்எஸ். ஸோ எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா we did not go for this one large file share option போல. ஓகே, ஸோ இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. இப்போ நீங்க ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போதே இதுல பாத்தீங்க அப்படின்னா have an option called, இதுல பிரீமியம் செலக்ட் பண்ணும்போது இன்னொரு டிராப் டவுன் வரும். இதுல வந்து ஃபைல் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல போனீங்க அப்படின்னா உங்களால வந்து நிறைய ஹை ஸ்பீட் ஃபைல் ஷேர்ஸ்க்குலாம் இப்படி தான் கிரியேட் பண்ணணும். நம்ம பிரீமியம் வித் ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ ஐ வில் ஜஸ்ட் கால் திஸ் இஸ் ஸ்டோரேஜ் பிரீமியம் ஃபைல் ஷேர் 001 அப்படின்னு கிரியேட் பண்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜியோ ரிட்டர்ன் சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா வந்து இட் ஹேஸ் டு யூஆர் எக்ஸ்பெக்டிங் பர்ஃபார்மன்ஸ், அதனால கண்டிப்பாக இட் ஹேஸ் டு பி இன் த சேம் லொக்கேஷன். ஸோ இதுல பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா என்எஃப்எஸ் வந்து நீங்க ஓல்டு இது ரோல் பேக் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எஸ்எஃப்டிபியும் நீங்க எனேபிள் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி ஃபார் நான் எஸ்எம்பி யூசர்ஸ். நீங்க எஸ்எஃப்டிபியில வந்து என்எஃப்எஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் ஷேர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபைல் டிரான்ஸ்ஃபராகவும் யூஸ் பண்ணுவாங்க. என்எஃப்எஸ் லினக்ஸ் மிஷின்ஸ் நிறைய இருக்கலாம். ஸோ லினக்ஸ் சர்வர்ஸ் கூட மவுண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவ் கிவன் திஸ் ஆப்ஷன். ஸோ இதை நீங்கள் ஏடி கூட இன்டெகிரேட் பண்ணாலும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், Azure ஏடி கூட. ஓகே, நாட் ஜஸ்ட் யூர் ஆன் பிரேம். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம நிறைய சைஸ் கண்டென்ட் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 100 GB வரைக்கும் நம்ம 100 TB வரைக்கும் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லார்ஜ் ஃபைல் ஷேர் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் மெயின்லி டு ப்ரொவைட் யூ ஹையர் அமௌண்ட் ஆஃப் கெப்பாசிட்டி. லார்ஜ் ஃபைல் ஷேர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். பட் அதர்வைஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் சேம். ஸோ இதில் போயிட்டு அந்த சாஃப்ட் டெலெட் இதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இது எனேபிள் பண்ணலை. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஏன்னா நம்ம டெலிட் பண்ண முடியாது அந்த ஃபைல் ஷேரை 7 days வரைக்கும். ஓகே, ஐ ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் இட். ஸோ இந்த ஆப்ஷன் கிரியேட் பண்ணும்போது என்ன டிஃப்ரெண்ட்ன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இட் வில் டேக் a minute. ஸோ இதில் ஒரு சில சின்ன குட் அண்ட் பேட் இருக்கு, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. இப்போ இதில் வந்து ஃபைல் ஷேர்ஸ் மட்டும்தான் வரும். இதை நம்ம என்ன பர்பஸ் பில்ட் ஃபார் ஃபைல் ஷேர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபைல் ஷேர் போனீங்க அப்படின்னா யூ வில் ஆல்சோ கெட் ஆப்ஷன் டு செலக்ட் என்எஃப்எஸ் ப்ரோட்டோகால். ஸோ இந்த ஆப்ஷன் இங்கே மட்டும்தான் வரும் உங்களுக்கு. ஸோ அதில் இன்னொரு கேவியாட் என்னன்னா மினிமம் ஷேர் சைஸ் வந்து 100 GB தான் இருக்கணும். ஓகே, ஸோ ப்ரீமியம் கேட்டகரி போனீங்க அப்படின்னா யூ ஹேவ் த ஆப்ஷன் டு சூஸ் பிட்வீன். ஸோ இது நம்ம கிடையாது, இங்க செலக்ட் பண்றேன், இங்க கொடுக்கணும். ஸோ ப்ரீமியம் கேட்டகரி ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணும்போது இது வெறும் ஃபைல் ஷேர்ஸ்க்காக பண்றோம். பர்பஸ் பில்ட் ஃபார் ஃபைல் ஷேர். இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ யூ கெட் த ஆப்ஷன் டு கோ அண்ட் கான்ஃபிகர் இட் அஸ் வாட் யூ கால் என்எஃப்எஸ் ப்ரோட்டோகால் வச்சும் பண்ணலாம், எஸ்எம்பி வச்சும் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு.
ஸோ இதில் போயிட்டு நம்ம என்எஃப்எஸ் செலக்ட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபைல் ஷேர். ஓகே, இதுதான் நம்ம வந்து லினக்ஸ்ல இருந்து மவுண்ட் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் செலக்டிங் அந்த எஸ்எம்பி வந்து சில லினக்ஸ் ஃபிளேவர்ஸ்லையும் சப்போர்ட்டட், பட் அகைன் என்எஃப்எஸ் கிரியேட் பண்ணால் இட் வில் பி மச் ஈஸியர். நம்ம அந்த லினக்ஸோடைய பர்மிஷன்ஸ் அந்த ஆர்டபிள்யூஎக்ஸ் ஃபார்மேட்ல வந்து அந்த பர்மிஷன் கொடுக்கறது, போசிக்ஸ் ஃபைல் சிஸ்டம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த போசிக்ஸ் ஃபைல் சிஸ்டம் ஃபார்மேட்ல வந்து நீங்க பர்மிஷன்ஸ் கொடுக்கலாம். லினக்ஸோடைய நேட்டிவ் ஃபைல் சிஸ்டம் பர்மிஷன்ஸ் மாதிரி நம்ம எனேபிள் பண்ண முடியும். வேற இங்க போனீங்கன்னா என்டிஎஃப்எஸ் மாதிரி நீங்க ரூட் அந்த ஃபோல்டர் ஃபைல் ஸ்ட்ரக்சர்ல தான் கொடுக்க முடியும். ஸோ என்எஃப்எஸ் ஆப்ஷன் எங்க வரும்? யூ ஹேவ் டு கிரியேட் த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் as a பிரீமியம் ஃபைல் ஷேர் அக்கௌண்ட். பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்பி மல்டி சேனல் கூட கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பேரலா நிறைய காப்பி ஆகிறதுக்கு பர்மிஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வந்து யூ கேன் ஆல்சோ கோ வித் பிரீமியம் ஆப்ஷன். ப்ரீமியம் ஆப்ஷன்ல வந்து மல்டி சேனலும் சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸும் நிறைய கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ ரோல் பேக் பண்றது, ப்ரீவியஸ் வெர்ஷன் செலக்ட் பண்றது, ஸோ என்டிஎல்எம் வெர்ஷன், கர்பராஸ் வெர்ஷன், ஸோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் செக்யூரிட்டி போனீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஆன் பிரைம்ல நிறைய டிஃப்ரெண்ட் எண்ட் யூசர்ஸ் இருக்கிறாங்க, விண்டோஸ் 10, விண்டோஸ் 8.1, விண்டோஸ் 7லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ நீங்க பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டியும் நீங்க கொடுக்கணும். அப்போ மேக்ஸிமம் கம்பேட்டபிலிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. விண்டோஸ் 2012, விண்டோஸ் 2012 R2, ஏன்னா டிஃப்ரெண்ட் ஓஎஸ் வெர்ஷன்ல டிஃப்ரெண்ட் எஸ்எம்பி ப்ரோட்டோகால் இருக்கும். இப்போ விண்டோஸ் 7 எடுத்துக்கிட்டீங்கன்னா மேபி இட் வில் பி விண்டோஸ் எஸ்எம்பி 2.1 இருக்கலாம். விண்டோஸ் 8 எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.0 இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாமே 3.1.1 தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி எல்லாம் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் மேக்ஸிமம் கம்பேட்டபிலிட்டி கொடுத்தீங்கன்னா எல்லா வெர்ஷனுமே சப்போர்ட்டடா இருக்கும். ஸோ இது வந்து இது எஸ்எம்பி 2.1 வந்து ரிஸ்கி தான். ஸோ அது நிறைய வல்னரபிலிட்டிஸ் இருக்கிறதால இதை நீங்க அன்செக் பண்ணிடலாம். அது மட்டும் தான் கொடுப்பாங்க டாகல் பண்ற ஆப்ஷன். ஸோ இது வந்து மேக்ஸிமம் கம்பேட்டபிலிட்டிக்காக கிரியேட் பண்றீங்களா இல்ல மேக்ஸிமம் செக்யூரிட்டிக்காக கிரியேட் பண்றீங்கன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் யூ கேன் அலோ டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு கனெக்ட் டு யுவர் ஃபைல் ஷேர். ஸோ விண்டோஸ் 2012, 2019, 2016 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இருக்கு அப்படின்னா அதுல டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் ஆஃப் ஆத்தென்டிகேஷனும் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் ஆஃப் எஸ்எம்பி ப்ரோட்டோகாலா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பேக்வர்ட் கம்பேட்டபிளா கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அது ரெப்ளிகேட் ஆச்சுன்னா பார்ப்போம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வில் டேக் 10 minutes பிரேக் அண்ட் கம் பேக். டெஃபினட்டா அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கண்டிப்பா ஃபெயில் ஓவர் ஆயிடும். ஓகே, யூ நீட் டு செக் ஆன் த எந்தெந்த சர்வர்ல இருந்து கனெக்ட் பண்ண போறோம், அதோடைய ஓஎஸ் வெர்ஷன் என்ன, என்னென்ன கிளைண்ட்ல இருந்து கனெக்ட் பண்ண போறோம், அவங்களுடைய ஓஎஸ் வெர்ஷன் என்னன்னு பேஸ் பண்ணி யூ கேன் கோ ஃபார் மேக்ஸிமம் செக்யூரிட்டியா மேக்ஸிமம் கம்பேட்டபிலிட்டியான்றதை டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் திஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா you can go to storage account. இதுல வந்து ரெப்ளிகேஷன் முடிஞ்சிச்சான்னு பார்க்கலாம். இஃப் நாட் வில் வெரி குட். ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சு. நான் ப்ரிப்பேர் ஃபார் ஃபெயில் ஓவர் கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கம்மிங் பேக் டு மை ஹோம் லொகேஷன் ஈஸ்ட் யூஎஸ்கே நான் திருப்பி வந்துடுறேன். Okay, let the failover happen. Okay, meanwhile we'll take our break and come back. Okay, I'll stop the recording. This conference will now be recorded. Okay, நம்ம போய் பார்க்கலாம் இப்போ என்ன இருக்குன்ற. We can refresh it. Okay, so US is now the primary and it is available. Okay, இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், we'll go and try to configure the cloud endpoint. Okay, இப்போ இந்த storage sync servicesல go to that same location. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்க் குரூப்ல வந்து we need to add 2 different locations minimum. இல்ல ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து கிளவுட்ல இருக்கு, இன்னொரு எண்ட் பாயிண்ட் வந்து ஆன் பிரேம் சர்வர்ல எங்க வேணா இருக்கலாம். ஓகே, இந்த சிங்க் குரூப்ல போயிட்டு now I'm trying to add the cloud endpoint. இதுல போயிட்டு I'll just select the storage account. இதுல I'll select that specific file share now. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எரர் இருந்தது. It was our synchronization was created for East US, but அது வந்து West USல ஹோஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு. இப்போ அக்செப்ட் ஆயிடுச்சு பாருங்க. லாஸ்ட் டைம் இதை அக்செப்ட் பண்ணல. So now it is setting up the synchronization configuration. Now it is provisioning. So இது பண்ணதுக்கு அப்புறம் தான் you will be able to add the server endpoint. சர்வர்ல எங்க ரெப்ளிகேட் பண்ண முடியும்ன்றதை வந்து இங்க தான் நம்ம ஆட் பண்ண முடியும். So here I'll just go and try to create some directory. Okay, இதை நம்ம இன்னும் unmount பண்ணல. I'll unmount that also. அதை அன்மவுண்ட் பண்றதுக்கு வந்து யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ரைட் கிளிக், யூ கேன் ஜஸ்ட் சே டிஸ்கனெக்ட். ஓகே, இதை நம்ம அந்த ஃபைல் ஷேர் மவுண்ட் பண்ணல, அதை நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் டெஸ்டிங்காக என்ன பண்றேன் அப்படின்னா ஐ கிரியேட் அ ஃபோல்டர் ஹியர். ஐ ஜஸ்ட் கிரியேட் இட் அஸ் ஆன் பிரேம் கேட்ச் லொகேஷன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன்.
ஓகே, இதுல போயிட்டு நான் கொஞ்சம் ஃபைல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வில் ஜஸ்ட் கிரியேட் த endpoint or add the endpoint. இப்போ எதுவுமே endpoint இங்க ஆட் ஆகல. இப்போ add endpoint கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சர்வர் ரெஜிஸ்டர் ஆன சர்வர்லாம் இங்க லிஸ்ட் ஆகும். அதுல என்னுடைய சர்வர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா கம்ப்ளீட்ல அந்த ஆன் பிரேம்ல இருக்க சர்வருடைய லொகேஷன்ஸ் எல்லாமே சிங்க் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வில் கிவ் இட் சி டிரைவ் ஆர் டி டிரைவ் லொகேஷன். அதுல என்ன ஃபோல்டர் நம்ம ரெப்ளிகேட் பண்ண போறோம்ன்றதை ஐ கேன் ஜஸ்ட் ஸ்பெசிஃபிக்கலி கிவ் இட் ஹியர் கொடுத்துட்டு ஐ கேன் ஜஸ்ட் இதுல வந்து நீங்க டியரிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கிவ் இட் இப்போ சில டைம் என்ன ஆகும்னா நிறைய கெப்பாசிட்டி இருக்கும். அதை வந்து நம்ம ப்ரீ சீடிங் பண்ற மாதிரி கூட தேவைப்படும். இன்கேஸ் நம்ம நிறைய அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் அப்லோட் த கண்டென்ட் வயா டிஃப்ரெண்ட் டூல்ஸ் அண்ட் தென் ஐ கேன் சிங்க் இட். அப்படி பண்ணனாலும் பண்ணலாம். ஓகே, நான் என்ன பண்றேன், ஐம் ஜஸ்ட் நாட் கோயிங் வித் ப்ரீ சீடிங்லாம் பண்ணல. ஓகே, ஐ ஜஸ்ட் ட்ரை டு கோ அண்ட் கிரியேட் த சர்வர் எண்ட் பாயிண்ட். இப்போ கிளவுட்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி கெட்டிங் கேச்ட் இன்டு திஸ் ஆன் பிரேம் கேட்ச். சிமிலர்லி ஆன் பிரேம் கேட்ச்ல நான் கிரியேட் பண்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் கெட்டிங் அப்லோடட். லெட்ஸ் see. ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கோ அண்ட் காப்பி திஸ். இந்த ரீட்மி ஃபைல வந்து நான் காப்பி பண்றேன். ஐ ஜஸ்ட் காப்பி அண்ட் புட் இட் இன்டு த ஆன் பிரேம் கேட்ச். ஜஸ்ட் ட்ரிகர் பண்றதுக்காக நான் ஜஸ்ட் டூயிங் சம்திங். பட் இன்னும் அது கிரியேட் ஆகல, இன்னும் ஆட் ஆகல ப்ராப்பரா. இங்க பாருங்க டக்குன்னு வந்துருச்சு பாருங்க. ஆட் ஆன உடனே சர்வர் எண்ட் பாயிண்ட் அதுல கனெக்ட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்வர்ல நம்ம ஃபைல் ஷேர்ல இருக்க 2 ஃபோல்டரும் வந்து பாத்தீங்கன்னா இங்க கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஈவன் தோ இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் ஆன் ஹியர் பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா இட் has started doing what it needs to do. இதுக்குள்ள அந்த ஃபைல்ஸ் வந்துருச்சான்னு பார்க்கலாம். see, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஆட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்க்ளூடிங் பர்கத் எல்லாமே. இட் வில் டேக் couple of minutes to get the content copied over. ஓகே, இப்போ நான் இன்கேஸ் நான் ஏதாவது ரீட்மி ஃபைல் அடிஷ்னல் ஃபைல்ஸ் ஏதாவது போடுறேன் அப்படின்னா ஈவன் தட் ஷுட் ஆல்சோ கெட் ரெப்ளிகேட்டட் டு த கிளவுட் AWS சைட்ல, சாரி அஷ்யூர் சைட்ல, சாரி. இங்க போனீங்க அப்படின்னா ஐ ஆல்சோ கோ அண்ட் செக் தட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸோ டெக்னாலஜி இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட். ஓகே, இந்த இது வந்து ரொம்ப குயிக்காக ரெப்ளிகேட் ஆகும். ஐ திங்க் தே ஆர் யூசிங் த சேம் டிஎஃப்எஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் உடைய அந்த டிஎஃப்எஸ் ரெப்ளிகேஷன் டெக்னாலஜி தான் யூஸ் பண்றாங்க. பட் இட் இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட் அண்ட் வெரி குட் ஆக்சுவலி. ஸோ இப்போ இதில் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆன் த கிளவுட் சைட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். இப்போ நம்ம ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ண அந்த ஃபைல் ஷேருடைய கண்டென்ட் எல்லாம் அங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வி கேன் ஆல்சோ செக் இட் ஹியர். சி ரீட்மி ஃபைல் இங்கே வந்துருச்சு பாருங்க. அந்த 709 பைட் ஃபைல் இப்போ நம்ம ஒன்று ஆட் பண்ணோம்ல, அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கம் ஹியர். ஈவன் இஃப் ஐ வாண்ட் டு கிரியேட் சம்திங் இட் இஸ் அ பை டைரக்ஷனல் ஸ்டஃப். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் பிரபாகர் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இட் ஷுட் லைவ் அதில் ஒர்க் ஆகணும். Okay, so this is how we can replicate or do a kind of quick sync between the on-prem and the cloud endpoint. See, Prabhakar create ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதே மாதிரி அங்கே கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து யூ வில் கெட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் just upload a particular file இல்லாட்டி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம், குயிக்காக கிரியேட் ஆகும். Okay, let's see. கொஞ்சம் டைம் இருக்கும் அந்த நம்ம நினைக்கிற மாதிரி இது. ஏன்னா பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் இது இல்லை. இப்போ ஆன் பிரேம்ல இருந்து நம்ம கிளவுடுக்கு பண்றதால தேர் வில் பி சம் ஸ்மால் மைனர் டிலே. பட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இதெல்லாம் கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் குயிக்கா இங்க கிளவுடுக்கு ஆட் ஆகிட்டே இருந்துருச்சு. கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஷோ யூ தட். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கிரியேட் அ ஃபைல் சிங்க் பிட்வீன் the on-premises servers. நீங்க அது நிறைய டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல இருக்கும்போது it will be much beneficial. So டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல வந்து சிஸ்டம்ஸ் வச்சு நம்ம சிங்க் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ தட் அங்கே லோக்கல்ல இருக்க யூசர்ஸ் எல்லாம் வந்து they won't come to cloud, instead they will access it from the local file share caching. Okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா if you go to the storage sync services there are different options that you can do. Okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா we have got இதுல போயிட்டு okay, so
ஸோ இன்னும் போயிட்டு தான் இருக்கு, உங்களுக்கு சிங்க்ரனைசேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதில் பார்த்துக்கலாம் ஸ்டேட்டஸ். இன்கேஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் ஒர்க் ஆகலை, எவ்வளோ பைட் சிங்க் ஆச்சு, எந்தெந்த டைமில் நடந்துச்சு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூல் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். இங்கே நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு உங்களுக்கு. இப்போ டெஸ்க்டாப்ல கிளவுட்ல கனெக்ட் பண்ணிருக்கோம் ஆஃபீஸ்ல, அதுல பாத்தீங்கன்னா ஒன் டிரைவ் சிங்க் ஆகுது பார்த்தீங்களா, அதுலேயே நிறைய சிங்க் ஆகலாம் காமிக்குது. சிமிலர் வே வி கேன் சி ரைட், சேம் டெக்னாலஜி. கரெக்ட். ஆமா சேம் டெக்னாலஜிலாம் ஒன்று தான். தென் மைக்ரோசாஃப்ட் தானே, எல்லாம் ஒரே கம்பெனி தான். ஸோ தே மைட் பி கிவிங் இட். இதான சொன்னேன் இப்போ பிரான்ச் கேட்ச், அவங்களுடைய ஆன் பிரேம்ல யூஸ் பண்ற எல்லா சேம் டெக்னாலஜியை வந்து இங்க ரெப்ளிகேஷன் ப்ரோட்டோகால் கூட சேமா தான் இருக்கும். இங்க போயிட்டு இருக்கு, இன்னும் ரெப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு. பட் யூ ஹேவ் a lot of metrics to go and monitor. எத்தனை ரீட் எரர், எத்தனை ரைட் எரர், எத்தனை ஃபைல்ஸ் ரீகால் ஆச்சு, எவ்வளவு நாள் இங்க கேட்சிங் கான்ஃபிகர் பண்ணணும், எல்லாமே நம்ம we can go and do it. There is a lot of options to play around. ஆன் பிரேம்ல இருந்து ஸ்டான்லி லைக் இங்க கிளவுடுக்கு டிராக் அண்ட் டிராப் பண்ண முடியுமா ஃபைல்ஸ் ஏதாவது? அதுக்கு நம்ம அந்த இந்த டூல் நேற்று பார்த்தோம் இல்லை, ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர், அந்த மாதிரி டூல்ஸ் தான் யூஸ் பண்ணோம். பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் மோர் ஆஃப் ஜஸ்ட் இதுதான். அதுக்கு நம்ம அப்லோட் நீங்க பண்ணலாம், இந்த ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் பண்ணலாம். மாதிரி ஒன்னு டவுன்லோட் பண்ணி பண்ணனும். ஓகே. ஆமா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஐ திங்க் இந்த ஆப்ஷன்ல ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் ஐ ஹவ் நாட் ட்ரைட் இட். இதுல ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இப்ப ரீசெண்டா அந்த ப்ரௌசர்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இதுல நான் இன்னும் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி பார்த்தேன். ஒரு டெஸ்க்டாப் அப்படி இங்க உள்ளே பாக்குற மாதிரி இருக்கு. எனக்கு தான் அப்படியே கம்பைன் பிளெண்டடா இருக்கு இல்லையா? சோ தட்ஸ் வாட் ஐ அம் திங்கிங் ஆஃப். கரெக்ட். இதுல வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பட் ஐ ஹவ் நெவர் ட்ரைட் தட். ஓகே, லெட்ஸ் see. ஸ்மால் ஃபைல் ட்ரை பண்ணலாம் சார். ஓகே அதான் இது நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எது இந்த சர்வர், எது அந்த பர்టిక్యులர் இதுன்னு சொல்ல தெரியாத அளவுக்கு பிளெண்ட் ஆயிருக்கு. அதான் சொல்றேன். That's what I confused actually. Okay, let's do this way. Okay. பண்ண முடியுதுங்க. Very good. ஓகே, சோ காப்பி ஆப்ஷன் கொடுக்கறாங்க. பட் அது என்ன, இது பரவாயில்ல, இது இன்னும் ப்ரிவியூல தான் இருக்கு. there will be a lot of enhancements. காப்பி ஆப்ஷன் பிக் ஃபைல பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்மால் ஃபைல் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஃபைல், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பாராமீட்டர் ரீட் பண்ணி பண்றதுக்கு ஒரு ஃபைல பிளேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சோ அது வந்து ரொம்ப ஒரு